நேர்களே, ஒரு அடர்ந்த வனம், அதற்கு நடுவில் ஒரு அழகான சிவன் கோவில், அதனை ஒட்டி பாயக்கூடிய ஒரு அழகிய நதி, இதுக்கு நடுவில் லேசாக தூறிட்டு இருக்கக்கூடிய ஒரு வானிலை, அதில் முகம் மறைக்கப்பட்டு போலீசார் புடைசூழ வருகிறார் ஒரு நபர். இன்னொரு பக்கம் தன்னுடைய மகளை எப்படியாவது அந்த உடலை கண்டுபிடிச்சுத்தாங்க, நான் அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யணும்னு கண்ணீர் மல்க ஒரு தாய் காத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாம் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது ஒரு சீரியல் கில்லர் படத்துக்கு விட மிஞ்சி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்தை ஒட்டி தட்சிண கன்னடா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தர்மஸ்தலாவில் அரங்கேறி வரக்கூடிய காட்சிகள், அங்கு மறைத்து வைத்திருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவருமா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது பிரதானமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது தர்மஸ்தலாவில்? கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த டைம் லைன், இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டில் தர்மஸ்தலா பத்தில் முதல் திரியை கொளுத்தி போட்டது யாருன்னு பார்க்கும்போது தேசிய இந்து ஜகரண வேதிக்கை என்ற அமைப்பைச் சேர்ந்த அதன் தலைவராக இருக்கக்கூடிய மகேஷ் ஷெட்டி திம்மரோடி தான். கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த அமைப்பு சார்பாக ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் பேசின மகேஷ் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்களன்னா, இந்த மஞ்சுநாத சுவாமி கோவிலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல்வேறு மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதமே இது தொடர்பாக ஒரு வழக்கானது கோவில் நிர்வாக தரப்பில் இருந்து, அந்த ஒரு உறவினர் ஒருத்தர் இருக்காரு, கோவில் அறங்காவலருடைய உறவினர் ஒருவர், அவர் தரப்பிலிருந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அந்த கேஸ் தொடர்ந்து ஒரு ஸ்டே வாங்குறாங்க. அந்த தலைவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அவங்க குடும்பத்தாரை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு இந்த மகேஷ் ஷெட்டி திம்மரோடிக்கு ஒரு ஸ்டே ஆனது கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த சூழலில் அடுத்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது, கடந்த ஜூன் 22ஆம் தேதி தான் முதலில் வெளியாகிறது ஒரு மர்ம கடிதம். மஞ்சுநாத சுவாமி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதிகளில் 400க்கும் அதிகமான பிணங்கள், அதிலையும் குறிப்பாக 100க்கும் அதிகமான பெண்களை தானே புதைத்ததாகவும் அதில் பலர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் என்பது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட அந்த மர்ம கடிதத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு 2 வழக்கறிஞர்கள், ஓஜஸ்வி மற்றும் சச்சின் என்ற 2 வழக்கறிஞர்கள் மூலமாகத்தான் அந்த கடிதம் முதலில் வெளியே வந்தது ஜூன் 22ஆம் தேதி. அதனைத் தொடர்ந்து தட்சிண கன்னடா மாவட்டத்துடைய எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இது சம்பந்தமாக நாங்கள் விசாரிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம்னு மட்டும் பொத்தாம்பதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தார். அதே நேரத்தில் ஜூன் 27ஆம் தேதி தட்சிண கன்னடா எஸ்பியை சந்திக்க இந்த 2 வழக்கறிஞர்களுமே முயற்சி செய்கிறாங்க. அந்த அலுவலகத்துக்கும் போகிறாங்க. ஆனால் போன அவங்க ரொம்ப நேரமாக அங்கே காக்க வைக்கப்படுகிறார்கள். அலுவலகத்தில் எஸ்பி இல்லை, வேற ஒரு முக்கிய விஷயமா அவர் வெளியே போயிட்டார் அப்படின்ற ஒரு பதில் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. 100கணக்கான மரணங்கள், இளம் பெண்களுடைய மரணங்கள்னு சொல்லுது. ஆனால் இவ்வளவு அசட்டையாவா இது டீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. எப்போ இது வெடிச்சதுன்னு பார்க்கும்போது, ஜூலை 3, 2025 தர்மஸ்தலா காவல் நிலையத்திற்கு வருகிறார் அந்த விசில் ப்ளோவர். அந்த மர்ம நபர் வராரு. முதலில் எழுத்துப்பூர்வமான ஒரு புகாரையும் அவர் கொடுக்கிறார். அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, 1990களோட மத்தியில் 95க்கு பிறகான காலகட்டத்தில் இந்த மஞ்சுநாத சுவாமி கோவிலில் தான் துப்புரவு பணியாளராக பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த நேத்ராவதி ஆற்றின் ஓரத்தில் பார்க்கும்போது சில பிணங்கள் கரை ஒதுங்கும், தற்கொலை பண்ணவங்களோ இல்லை யாசகம் பண்ணியிருக்கவங்க உடல் நலிவுற்று இறந்து போகிறது, இந்த மாதிரியான பிணங்கள் இருக்கும். அதன் பிறகு அங்கு ஓப்பனாகவே சில பிணங்களை நான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதை பற்றி கேள்வி கேட்டபோது தான் தாக்கப்பட்டதாகவும், நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிணத்தை எல்லாம் நீ புதைக்கலைன்னா உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் வெட்டி போட்டுருவோன்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு கடைநிலை ஊழியரான நான் அவங்க சொல்கிறத செய்கிறத தவிர வேறு ஆப்ஷனே எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த புகாரில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 17 ஆண்டுகளுக்கு அவர் 100கணக்கான பெண்களை அங்கே நேத்ராவதி ஆற்றங்கரையின் பல்வேறு பகுதிகளில் புதைச்சிருக்கிறார். சில பிணங்கள் டீசல் எரிக்கப்பட்டிருக்கின்றன, சில பிணங்கள் முகத்தில் ஆசிட் ஊற்றப்பட்ட நிலையில் கையப்படுத்தப்பட்டு அதன் பிறகு புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்களன்னா இல்லை. ஒரு வாரம் கழித்து ஜூலை 11 அன்று தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் வரக்கூடிய இந்த பெல்தங்காடி நீதிமன்றத்திற்கு ஆஜராகிறார் இந்த முன்னாள் ஊழியர். ஸோ நீதிபதி முன்பு ஆஜராகி ரகசிய வாக்குமூலமும் கொடுக்கிறார். இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்களே அந்த புகைப்படம், எப்படி முழுசாக இந்த கருப்பு துணியால் போர்த்தப்பட்டு இந்த மாதிரி தான் அவர் அழைச்சிட்டு வரப்பட்டார். அவருடைய அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஸோ இவருக்கு பீமான ஒரு பேரை கொடுத்து கர்நாடக ஊடகங்கள் இப்போ பேசிட்டு வராங்க. ஆனால் தற்போதைய நிலையில் பொறுத்த வரைக்கும் இவரை பற்றின எந்த ஒரு விவரங்களும் வெளியாகவில்லை என்பதுதான் இங்கே நிதர்சனம். அதே மாதிரி இப்போ இந்த நீதிபதி முன் கொடுத்த ரகசிய வாக்குமூலத்தின் போது தன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டியதும் இவர்கிட்ட இருக்கு. யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு பொய் புகார்
அவர் சொல்வார், அதை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் முன்வைத்தாங்க. அதனாலவே நீதிமன்றத்திலையும் போலீசார் தரப்பிலையும் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மர்ம நபர் தரப்பிலிருந்து ஸ்ரீ மஞ்சுநாத கோவிலில் தான் பணியாற்றிய போது தனக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அவருடைய ஆதார் அட்டை விவரங்கள், அதோட தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகளுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் உள்ளிட்ட விஷயங்களையும் அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. தான் சொல்வதெல்லாம் உண்மை என்றுதான். ஸோ அது சம்பந்தமான புகைப்படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனடியாக அந்த பிணங்கள் தோண்டப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்றது தான் இங்கே ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. இதற்கான பணி முன்னெடுக்கப்பட்டது. ஜூலை 16, 2025 நேத்ராவதி ஆற்றின் ஸ்நான படித்துறை அந்த காட் பகுதியில் காத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய புகைப்படம் தான் வழக்கறிஞர் சமேதமாக வந்திருந்த அந்த மர்ம நபர், முன்னாள் ஊழியர் காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு? போலீஸ் வரணும். போலீஸும் அவங்க டீமும் தான் எந்த இடத்துல புதைச்சோன்னு நான் காட்டுறேன், நீங்கள் தோண்டி வேணா பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் போலீஸ் அன்னைக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன் போலீஸ் வரல? பிணங்களை தோண்டி எடுக்கும் பணியில் ஏன் போலீஸ் ஆர்வம் காட்டவில்லை? ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருந்தா கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரும், பொய்யா இருந்தா அவர் மேல நடவடிக்கை எடுங்கள அப்படின்றது தான் வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனாலும் களத்திற்கு வராத போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நாங்க பிணத்தை தோண்டும் பணிகள்லாம் முன்னெடுத்தா இந்த குற்றச்சாட்டை முன்வைச்ச இந்த மர்ம நபர் தப்பிச்சு போயிடுவார்னு உள்ளூர்ல இருந்து எங்களுக்கு வரக்கூடிய சில உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வரலன்னு வேற ஒரு விதமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது என்னங்க காரணம்? அப்போ நீங்க பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்குது நீங்க ஒத்துக்கிறீங்களான்ற ஒரு கேள்வியை இந்த முன்னாள் ஊழியர் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் எழுப்புறாரு. ஆனாலும் போலீஸ் தரப்பில இருந்து முறையான பதில் வரவில்லை. அதனாலவே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் வரைக்குமே கூட போயிட்டு இருந்தது. அதனை தொடர்ந்து தான் தலைமை நீதிபதிக்கு இந்த முன்னாள் ஊழியர் தரப்பில் இருந்து ஒரு கடிதமும் எழுதப்பட்டது, தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று. இந்த நிலையில் நிறைய அழுத்தங்களுக்கு பிறகு இன்று ஜூலை 20, 2025 சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கர்நாடக அரசு. டிஜிபி பிரணவ் மொஹாண்டி தலைமையிலான 4 உயரதிகாரிகள் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் எந்த போலீஸும் இந்த விசாரணையில் ஈடுபட போறதில்லை. இந்த குழுவினர் மட்டும்தான் இதை ஈடுபட போறாங்க. பல்வேறு மாவட்டங்கள் இது சம்பந்தமான புகார்கள் இருந்தாலுமே அந்த புகார்கள் அனைத்துமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை நாட்கள் இந்த விசாரணை ஈடுபட்டிருந்தது யாருன்னு பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் அளவில் ஒரு அதிகாரி தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு கேஸுக்கு சப் இன்ஸ்பெக்டரை வச்சு நீங்க நடத்துவீங்களா விசாரணையை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்தும், குறிப்பாக சமூக நல ஆர்வலர்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்கள் தரப்பில் இருந்தா இருக்கட்டும் முன்வைக்கப்பட்டே வந்தது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தரப்பில் இருந்துமே அந்த மாநில முதல்வருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு. அதனைத் தொடர்ந்து அம்மாநில மகளிர் ஆணையம் தரப்பில் இருந்துமே கூட அழுத்தம் வரதான் தற்பொழுது இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்படுகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய அந்த நபர், அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா? ஏன்னா அவர் ரகசியமாக கொடுத்த வாக்குமூலத்தின் தகவல்கள்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து அவருடைய அடையாளமும் வெளிவந்து விட்டால் அவருடைய பாதுகாப்புக்கு யார் உறுதி தருவாங்க? இப்போ வரைக்கும் அவர் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இதில் தான் அவர் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனாலுமே தன்னுடைய பாதுகாப்பை டபுள் மடங்கு ஆக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரகசிய கவரில் இது சம்பந்தமான குற்றவாளி, பிரதான குற்றவாளின்னு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயரை அந்த கவரில் போட்டு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான தனஞ்சய் என்பவரிடம் கொடுத்திருக்கிறார் இந்த முன்னாள் ஊழியர். அதாவது தனக்கோ இல்லை தன்னை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது பாதிப்பு வந்தா அந்த கவரானது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுவிடும். இப்போ வரைக்கும் அஃபிஷியலா அதிகாரப்பூர்வமா அந்த பேர் பத்தின எந்த தகவலும் வெளிவரல. சில பேர் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சில பேர்கள் வருகிறது, அதிகாரப்பூர்வமாக வராதனால அந்த பேர் எடுக்க முடியாத ஒரு சூழல் தற்போது இருக்கிறது. அதே நேரத்தில் முன்னாள் ஊழியரின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட இருக்கிறது? மாநில அரசு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்கள் காட்டி வந்த சுணக்கம் இனிமேலாவது தீருமா? அதே நேரத்தில் இந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னாலுமே அபிஷியல் அதிகாரப்பூர்வமான கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான அளவில் தான் இருக்கிறது. 1980களிலிருந்தே இருந்தே இந்த கொலைகள் அங்கு நடந்து வருவதாகவும் சிலர் பீதியை கிளப்புறாங்க. ஸோ இந்த பீதிகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க போவது இந்த விசாரணை குழு தான். இந்த விசாரணை குழு எப்படி செயல்பட இருக்கிறது, தர்மஸ்தலாவில் அடங்கியிருக்கக்கூடிய மர்மங்கள் எப்போது வெளிவர இருக்கிறது என்ற கேள்விகளுக்கான பதில்கள் ஒரு நீண்ட தொடர்கதையாகத்தான் போக போகிறது. அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.